வணக்கம். இன்றைய நம்ம ஆழமான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிறது ம், ஒரு கற்பனையான உரையாடல் தான். ஆனா ரொம்ப ஆழமான ஒண்ணு. அதாவது ஞானத்தோட 2 பெரிய சிகரங்கள் புத்தர், அப்புறம் கிருஷ்ணர். இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு விவாதம் நடந்தா எப்படி இருக்கும்? இதுக்கு நடுவுல 2 பேருடைய பாதைகளையும் நல்லா தெரிஞ்ச ஓஷோ இருந்தா எப்படி இருக்கும்? இதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போற ஆய்வு பொருள். இந்த காட்சிய கொஞ்சம் மனசுல கொண்டு வாங்க. காலம் இல்லாத ஒரு இடம். புனிதமான போதி மரத்தோட நிழல்ல புத்தர் ரொம்ப ஆழமான தியானத்துல இருக்கார். அவருக்கு எதிரே புல்லாங்குழல்ல ஒரு மயக்கிற இசை வாசிச்சுக்கிட்டு கிருஷ்ணர் புன்னகைக்கிறார். இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஓஷோ. அமைதியா ஆனா கூர்மையான பார்வையோட. இந்த உரையாடலோட நோக்கம் யார் பெரியவர்னு தீர்ப்பு சொல்றதில்ல. கண்டிப்பா இல்ல. ஆனா பார்க்கறதுக்கு ரொம்ப வேற மாதிரி தெரியிற இந்த 2 பெரிய பாதைகள் எப்படி ஒரே சத்தியத்தை நோக்கி போகுதுன்னு உங்களோட சேர்ந்து புரிஞ்சுக்கிறது தான். வாங்க இந்த ஞான விவாதத்துல கொஞ்சம் ஆழமா முழுகுவோம். ஓஷோ எப்படி இந்த உரையாடல்ல ஆரம்பிக்கிறாருன்னு முதல்ல பார்க்கலாம். அவரு 2 பேரையும் ரொம்ப மரியாதையோட வரவேற்கிறார். புத்தர ஆசைதான் துக்கத்துக்கு காரணம், அத துறந்தா விடுதலைன்னு சொன்ன கருணையின் வடிவம் அப்படின்னும், கிருஷ்ணர வாழ்வே ஒரு லீலை, பற்று இல்லாம செயல் பண்றதுதான் யோகம்னு உணர்த்தின ஆனந்தத்தோட நாயகன் அப்படின்னும் அறிமுகப்படுத்துறார். ஆரம்பத்திலே சொல்றார், பாதைகள் வேற மாதிரி தெரியலாம், ஆனா போற இடம் ஒண்ணுதான் அப்படின்னு அழுத்தமா சொல்றார். ஆமா, அந்த தொடக்கமே ரொம்ப முக்கியம் பாருங்க. ஓஷோ இத ஒரு போட்டியா பார்க்கலன்னு தெளிவா சொல்றார். இது 2 வேறு அணுகுமுறைகள். எப்படி ஒரே மைய உண்மைய, அதாவது துக்கத்திலிருந்து விடுதலை, அகங்காரத்தை தாண்டறது, இதை எப்படி விளக்குதுன்னு புரிஞ்சுக்கிற முயற்சி. 2 வேறுபட்ட வழிகள் எப்படி ஒரே சத்தியத்தை அடைகின்றன என்பதை பார்ப்போம்னு அவர் சொல்றது இந்த அலசலோட நோக்கத்தை நமக்காகவும் சொல்ற மாதிரி இருக்கு. இது ஒரு தத்துவ சண்டை இல்ல, ஒரு ஞான தேடல். சரி, முதல்ல புத்தரோட பாதைய பார்க்கலாம். இத விழிப்புணர்வு மார்க்கம் அல்லது ஞான மார்க்கம்னு சொல்லலாம். புத்தரோட போதனையோட மையம் என்ன? ரொம்ப நேரடியானது. வாழ்க்கை துயரம் நிறைஞ்சது. ஆமா, பிறப்பு, நோய், முதுமை, இறப்பு, நாம விரும்புனது கிடைக்காதது, விரும்பாதது கிடைக்கிறது, எல்லாமே துக்கம்தான். சரி, இந்த துக்கத்துக்கு ஒரு காரணம் இருக்கு. அது நம்ம அடங்காத ஆசை, பற்றுதல், வெறுப்பு. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, இந்த துக்கத்தை முழுசா நீக்க முடியும். அதுக்கான தெளிவான வழியையும் புத்தர் சொல்றார். அதுதான் என் வகை மார்க்கம், அஷ்டாங்க மார்க்கம்னு சொல்றோம் இல்லையா? அது சரியான பார்வை, சரியான நோக்கம், சரியான பேச்சு, சரியான செயல், சரியான வாழ்க்கை முறை, அப்புறம் சரியான முயற்சி, சரியான கவனம், கடைசியா சரியான தியானம். இந்த 8 படிகளையும் ஒன்னொன்னா செஞ்சா மனசோட அலைகள் அடங்கும், ஆசையோட பிடி கொஞ்சம் தளரும், கடைசியில எல்லா துக்கமும் அணைஞ்சு போன ஒரு பேரமைதி நிலை, நிர்வாணம் கிடைக்கும் சொல்றார். ஆமா, இங்க கவனிக்க வேண்டிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவர் கடவுளை பத்தியோ ஆன்மாவை பத்தியோ எந்த விவாதத்துக்கும் போகல. அதுக்கு பதிலா நீயே உனக்கு விளக்கு, அதாவது அத்த தீப பவன் சொல்லி முழுசா சுயமுயற்சியையும் சுய விழிப்புணர்வையும் நம்பி இருக்க சொல்றார். இது இவ்வளவு நடைமுறையா இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு உளவியல் சிகிச்சை மாதிரி. தேவையில்லாத தத்துவ ஊகங்கள்ல நேரத்தை வீணாக்காம, துக்கம் இருக்குன்ற உண்மையை ஏத்துக்கிட்டு அதுக்கு காரணம் என்னன்னு ஆராய்ஞ்சு அதை நீக்கிறதுக்கு ஒரு படிப்படியான செயல் திட்டம் தராரு. ஆமா, இதுல வெளியிலிருந்து உதவிக்கே இடமே இல்லை. மந்திரம், சடங்கு, கடவுள் நம்பிக்கை எதுவுமே தேவையில்லை. உங்க மனசை நீங்களே கவனிங்க, உங்க எண்ணங்களையும் உணர்வுகளையும் விழிப்புணர்வோட பாருங்க. அது மூலமா விடுதலை அடையுங்க. அவ்வளவுதான். சரி. நிர்வாணம்னா செத்த பின்னாடி போற சொர்க்கம் இல்லை, அது இந்த வாழ்க்கையிலே அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை. துக்கம் இல்லாத, விழிப்புணர்வு நிறைஞ்ச நிலை. சுய கட்டுப்பாடு, சுய ஆய்வு, சுய முயற்சி, இதுதான் புத்தர் பாதையோட அஸ்திவாரம். இப்ப கிருஷ்ணரோட பாதைக்கு வருவோம். இது செயல் மற்றும் பக்தி மார்க்கம்னு சொல்லலாம். புத்தர் துரத்தலை வலியுறுத்தினா கிருஷ்ணர் செயல்படுறத வலியுறுத்துறார். ஆனா எப்படி? அதுதான் முக்கியம். அவர் சொல்றாரு, உண்மையான துறவுனா செயல்களை விடுறதில்ல, செயல்களோட பலன்கள் மேல இருக்கிற பற்ற விடுறதுதான். இதுதான் பகவத்கீதையோட சாரம், கர்மயோகம். கீதையோட மைய கருத்து இது.
அர்ஜுனனுக்கு போர்க்களத்துல நின்னு சொல்ற மாதிரி உன் கடமைய செய், அதோட விளைவுகளை பத்தின கவலையை என்கிட்ட விட்டுடு. வெற்றி, தோல்வி, லாபம், நஷ்டம் எதை பத்தியும் கவலைப்படாம செய்ய வேண்டியதை சிறப்பா செய்யறதே யோகம்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல. அது மட்டும் இல்ல, மனுஷங்களோட வெவ்வேறு இயல்புக்கு ஏத்த மாதிரி வேற வழிகளையும் காட்டுறாரு. முழுமையான அன்பு, சரணாகதியோட இறைவனை பற்றிக்கிறது பக்தி யோகம். அறிவுபூர்வமா நான் யார்னு விசாரிச்சு உண்மையான மெய்ப்பொருளை அறியறது ஞான யோகம். சரி. இன்னொரு முக்கியமான வித்தியாசம் பாருங்க. புத்தர் நான்கிற அகங்காரத்தை, அந்த சுயத்தை முழுசா அணைக்க சொல்றாரு. ஆமா. கிருஷ்ணரோ அந்த நான்னு நம்ம நினைக்கிற அகங்காரம் ஒரு மாயத் தோற்றம்னோ, உண்மையான நான் பிரபஞ்ச உணர்வு, அதாவது தானேன்னு உணர சொல்றார். ஓ, இது ஒரு நுட்பமான வேறுபாடு. ஒன்னு அணைக்க சொல்லுது, இன்னொன்னு அது மாயைன்னு உணர்ந்து உண்மையானதை அறிய சொல்லுது. ரொம்ப ஆழமான வேறுபாடு இது. கிருஷ்ணரோட அணுகுமுறை பாத்தீங்கன்னா ரொம்ப விரிவான ஒண்ணு. பல பரிமாணங்கள் இருக்கு. அது வாழ்க்கையோட நிஜங்களை மறுக்கல. கடமைகள், உறவுகள், செயல்கள் இதிலிருந்து ஓடச் சொல்லல. ஆமா. அதுக்கு பதிலா இதுக்குள்ளேயே எப்படி ஆன்மீக விடுதலை அடையலான்னு வழிகாட்டுது. கர்ம வீரர்களுக்கு கர்மயோகம், உணர்ச்சி வசப்படுறவங்களுக்கு பக்தி யோகம், அறிவை தேடுறவங்களுக்கு ஞான யோகம்னு அவரவர் இயல்புக்கு ஏத்த மாதிரி பாதையை தேர்ந்தெடுக்க ஒரு சுதந்திரம் கொடுக்குது. சரி. சுயத்தை அழித்தல் அப்படின்றத விட தனிமனிதன் நான் என்ற குறுகிய எண்ணத்தை தாண்டி பிரபஞ்ச நான் என்ற பேருண்மையை உணர்றதுல கிருஷ்ணர் கவனம் செலுத்துறார். ரெண்டுமே அகங்காரத்தை தாண்டறத பத்தி பேசினாலும் அணுகுமுறை ரொம்ப வேற. ஆமா. ஒன்னு சுயமுயற்சியால வெட்டி எறிகிற மாதிரி, இன்னொன்னு பிரபஞ்ச பெருவெளியில கரைஞ்சு போற மாதிரி. சரி, இங்கதான் ஓஷோ ஒரு முக்கியமான கேள்விய, ஒருவித முரண்பாட்ட முன்னுக்கு கொண்டு வராரு. இதான் விவாதத்தோட கொஞ்சம் சூடான பகுதின்னு கூட சொல்லலாம். புத்தர் ஆசைய விடச் சொன்னா கிருஷ்ணர் செயல்ல ஈடுபடச் சொல்றார். சரி, ஆசை இல்லைனா ஒரு செயலை செய்யறதுக்கு உந்துதல் எப்படி வரும்? இது நடைமுறையில வர்ற கேள்வி. ஆமா. ஒரு லட்சியம், ஒரு இலக்கு, ஜெயிக்கணும்ன்ற ஒரு ஆசை இல்லாம எப்படி ஒருத்தர் தீவிரமா முழு ஈடுபாட்டோட செயல்பட முடியும்? இது உங்களுக்கும் தோணலாம் இல்லையா? புத்தரோட தரப்புல இருந்து இதுக்கு என்ன பதில் வரும்னு பாப்போம். அவர் சொல்லுவார், செயலுக்கும் அந்த செயலோட விளைவு மேல இருக்கிற பற்றுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கங்க. சரி. ஒரு வேலைய செய்யறது வேற, அந்த வேலையால எனக்கு என்ன கிடைக்கும், என்ன பேர் வரும், என்ன லாபம் வரும்னு எதிர்பார்க்கறது வேற. அந்த எதிர்பார்ப்பு தான் பற்று. அதுதான் துக்கத்துக்கு காரணம். நீங்க முழுமையான விழிப்புணர்வோட, அதாவது மைண்ட்ஃபுல்னஸோட அந்த செயல் நடக்கிற கணத்துல கவனமா இருந்தா செயல் ரொம்ப சிறப்பா நடக்கும். ஆனா நான் செய்யறேன் என்ற கருவம் இருக்காது. செயல் இருக்கவும் செய்பவன் இருக்க மாட்டான். சரியா சொன்னீங்க. பசியால இருக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுக்கறது செயல், அதனால சொர்க்கம் கிடைக்கும்னு நினைக்கிறது பற்று. அந்த பற்றை விடுங்க, செயலை இல்லைன்னு சொல்றாரு. இதுக்கு கிருஷ்ணரோட பார்வை எப்படி இருக்கு? அது இன்னும் கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருக்கு. ஆமா, லீலன்னு சொல்றாரு இல்லையா? அதேதான். அவர் சொல்லுவார், செயல ஒரு விளையாட்டா, ஒரு லீலையா செய். குழந்தைகள் மணல் வீடு கட்டும்போது எவ்வளவு ஈடுபாட்டோட இருக்காங்க. முழுமையா இருப்பாங்க. ஆனா அலை அத அழிச்சா அடுத்த கணமே வேற விளையாட்டுக்கு போயிடுறாங்க. அது போல இருங்க, உங்க செயல்கள் அது பெரிய போரா இருந்தாலும் சரி, நம்ம அன்றாட வேலையா இருந்தாலும் சரி, அதை எனக்கான ஒரு அர்ப்பணிப்பா, ஒரு வழிபாடா செய்யுங்க. அன்போட, முழு மனசோட செய்யற செயல், அதோட பலனை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு செய்யற செயல் உங்களை ஒருபோதும் பந்தப்படுத்தாது. உண்மையிலே அந்த செயலே உங்களை விடுவிக்கும்னு சொல்றார். ஆக இங்கதான் ரெண்டு பேருடைய ஞானமும் ஒன்னு சேருது. ரெண்டு பேருமே சொல்றது பற்றற்ற செயல்ங்கிறது தான். ஆமா. ஆனா அதை அடையிற வழிமுறை தான் வேற. புத்தர் விழிப்புணர்வுங்கிற கூர்மையான கத்தி வச்சு பற்ற வெட்ட சொல்றார். செயலை செய்யும்போது அதை செய்யற மனசையும் அதோட விளைவுகளையும் ஒரு சாட்சி மாதிரி கவனிக்க சொல்றார். சரி. கிருஷ்ணரோ விளையாட்டுத்தனம், அர்ப்பணிப்புங்கிற ஒரு நதியில பற்ற கரைக்க சொல்றார். செயலை ஒரு கொண்டாட்டமா, இறைவனுக்கான காணிக்கையா மாத்தும்போது பற்று தானாவே கரைஞ்சிடும்னு சொல்றார். இது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு, வேலைக்கு, உறவுகளுக்கு ஒரு நல்ல பார்வை தருது. கண்டிப்பா. அழுத்தமா செய்யறதா இல்ல ஆனந்தமா செய்யறதா, இதை யோசிக்க வேண்டிய விஷயம். அடுத்து வர்ற கேள்வி இன்னும் அடிப்படையில போகுது. இது கடவுளை பத்தினது. கிருஷ்ணரோட போதனைகள் முழுக்க நான், பரம்பொருள், என்னிடம் சரணடைன்னு ஒரு தெய்வீக மையத்தை முன்னிறுத்துது. கீதை முழுக்க இதுதான் இருக்கு. ஆமா, அது ரொம்ப வெளிப்படையா தெரியுது. ஆனா புத்தரோ கடவுள் இருக்காருனோ இல்லேனோ சொல்லாம அந்த விவாதத்தையே தவிர்க்கிறார். இது எப்படி சாத்தியம்? ஒன்னு கடவுளே எல்லான்னு சொல்லுது, இன்னொன்னு கடவுளை பத்தி பேசுறதே வீண்னு சொல்லுது. இது ஒரு பெரிய தத்துவ முரண்பாடு இல்லையா?
புத்தரோட பதில் எவ்வளவு யதார்த்தமா இருக்கு பாருங்க. யாராவது அவர்கிட்ட கடவுளை பத்தி கேட்டா அவர் திருப்பி கேட்பாராம். ஒருத்தன் விஷ அம்பால தாக்கப்பட்டு வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப அவனுக்கு சிகிச்சை கொடுக்கறது முக்கியமா, இல்ல அந்த அம்பை எய்தவன் யாரு, அவன் எந்த சாதிக்காரன், அவன் யூஸ் பண்ண வில்லோட பேர் என்னன்னு ஆராய்ச்சி பண்றது முக்கியமா? ஆமா, நேரடியான கேள்வி. உங்க உள்ள துக்கம்ங்கிற விஷ அம்பு தெச்சிருக்கு. அதை அகற்ற வழிய, அந்த வழிய போக்குற சிகிச்சைய, என் வகை மார்க்கம் நான் காட்டுறேன். அந்த வழியில போய் துக்கத்திலேருந்து விடுபட்டு நிர்வாணத்தை அடையும் போது உங்களுக்கு எல்லா உண்மைகளும் நேரடியா விளங்கலாம். அப்போ கடவுள், ஆன்மா மாதிரி கேள்விகள் எழாது. அப்படி எழுந்தாலும் அதுக்கான பதில் உங்க அனுபவத்திலே இருக்கும்னு சொல்றார். அவர் கடவுளை மறுக்கல, ஆனா துக்க நிவாரணத்துக்கு அது தேவையில்லைன்னு சொல்றார். கிருஷ்ணரோட விளக்கம் இதை எப்படி பாக்குது? அவர் சொல்றார், சாதாரண மனுஷனுக்கு மனசை ஒருமுகப்படுத்த பத்திக்கொள்ள ஒரு ஆதாரம் தேவை. ஆமா, இதுவும் உண்மைதான். உருவம் இல்லாத, குணம் இல்லாத ஒன்ன ஆரம்பத்திலேயே பற்றிக்கிறது கஷ்டம். அதுக்காகத்தான் நாங்கிற இந்த உருவத்தையும் ஏன் லீலைகளையும் முன்ன வைக்கிறேன். ஏன் மேல பக்தி செலுத்துற மூலமாவோ, ஏன் பேரை சொல்றது மூலமாவோ, என்ன தியானிக்கிறது மூலமாவோ மனுஷன் தன் அகங்காரத்தை, தன் குறுகிய நாங்கிறத எளிதா கரைக்க முடியும். இந்த உருவ வழிபாடு, இந்த பக்திங்கிறது ஒரு படகு மாதிரி. நதிய கடந்த பின்னாடி படகு தேவையில்லை. அதுபோல ஏன் உருவத்தை கடந்து கடைசியில அவங்க அடைய போறது அந்த உருவம் இல்லாத, பெயர் இல்லாத, குணம் இல்லாத பரம்பொருளைத்தான். சரி. அத புத்தர் சூன்யம், வாய்ட், எம்டினஸ்னு சொல்றார். வேதாந்திகள் பிரம்மம்னு சொல்றாங்க. நானே சுப்ரீம் செல்ஃப்னு சொல்றேன். பெயர்கள் தான் வேற, சுட்டிக்காட்டப்படுற உண்மை ஒண்ணுதான் அப்படின்னு விளக்குறாரு. இது ரொம்ப ஆழமா யோசிக்க வேண்டிய இடம். அதாவது நம்பிக்கைகள், உருவங்கள், பக்தி, சரணாகதி இது கூட அகங்காரத்தை கரைச்சு மெய்ப்பொருளை அடையறக்கு சக்தி வாய்ந்த கருவிகளா இருக்க முடியும்னு கிருஷ்ணரோட பாதை காட்டுது. ஆமா, இது நிறைய பேருக்கு இயல்பான வழியா இருக்கு. ஆமா, இது கோடிக்கணக்கான மக்களுக்கு இதயம் சார்ந்த வழியா இருக்கு. புத்தரோ எந்தவிதமான வெளியாதாரமும் இல்லாம முழுக்க முழுக்க சுய விசாரணை, சுய விழிப்புணர்வுன்னு நேரடியான அறிவு சார்ந்த பாதையை முன்வைக்கிறார். சரி, இது ஒரு சிலருக்கு மட்டுமே சாத்தியமா இருக்கலாம். ஆனா கவனிக்க வேண்டியது என்னன்னா, 2 பேருமே கடைசியில வார்த்தையால விவரிக்க முடியாத மனசுக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய அமைதி, ஒரு பேருண்மை நிலையை தான் குறிக்கிறாங்க. அத அடையும் வழிகள் தான் வேற. ஒன்னு இதயத்தின் வழியா, இன்னொன்னு அறிவின் வழியா. சரிதானே? ரொம்ப சரி. இந்த சிக்கலான ஆனா ஆழமான விவாதத்தை ஓஷோ தன்னோட ஞானத்தால மிக அழகா தொகுக்கிறார். அவர் ஒரு அருமையான உவமையை பயன்படுத்துறார். ஒரு இருட்டான அறை இருக்கு. அதோட கிழக்கு ஜன்னல் வழியாவும் மேற்கு ஜன்னல் வழியாவும் சூரிய ஒளி உள்ள வருது. 2 ஜன்னல்கள் வழியா வர்ற ஒளியும் வேற வேற திசைகள்ல இருந்து வந்தாலும் அவை ரெண்டும் ஒரே அறைய தான் பிரகாசமாக்குது. அந்த அறை தான் சத்தியம். புத்தரும் கிருஷ்ணரும் அந்த சத்தியத்தை வெளிச்சம் போட்டு காட்டுற 2 வேற ஜன்னல்கள் அப்படின்னு சொல்றார். அருமையான ஊமை. மேலும் அவர் விளக்குறாரு, புத்தரோட பாதை ஒரு கூர்மையான வாள் மாதிரி. தர்க்கம், பகுத்தறிவு, தியானம், சுய கட்டுப்பாடு, இதனால அகங்காரங்கிற கட்டைய வெட்டி எரியுது. இது முழுக்க முழுக்க விழிப்புணர்வின் பாதை. கிருஷ்ணரோட பாதை ஒரு பெரிய நதி மாதிரி. அன்பு, பக்தி, சரணாகதி, கொண்டாட்டம், இதனால அகங்காரத்தை கரைச்சு தன்னோட இழுத்துட்டு போய் கடல்ல கலந்துடுது. இது அன்பின் பாதை அல்லது அர்ப்பணிப்பின் பாதை. கடைசியில வெட்டப்பட்ட அகங்காரமும் இல்ல, கரைக்கப்பட்ட அகங்காரமும் இல்ல. மிச்சம் இருக்கிறது அந்த பேருண்மை மட்டும்தான். ஆமா. கடைசியா ஓஷோ ரொம்ப முக்கியமான, இன்னைக்கு நமக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இதுதான் அவர் இந்த விவாதத்திலிருந்து நமக்கு தர்ற இறுதிச் செய்தி. என்ன அது? அவர் சொல்றார், இன்னைக்கு இருக்கிற நவீன மனுஷனுக்கு புத்தரோட தியானமும் தேவை, கிருஷ்ணரோட புல்லாங்குழல் இசையும் தேவை. ஓ, 2மே தேவைங்கிறாரா? ஆமா, அதாவது உள்ளமைதி, விழிப்புணர்வு, எதையும் சாட்சியா பாக்குற தன்மை புத்தர் வேணும். அதே சமயம் வாழ்க்கையோட வண்ணங்களை, அதோட அழக, அதோட கொண்டாட்டங்களை முழுமையா அனுபவிக்கிற திறனோ கிருஷ்ணர் வேணும். சரி. உலகத்தை துறந்து ஓடுறதோ இல்ல உலகத்துல கண்மூடித்தனமா மூழ்கி போறதோ முழுமை இல்ல. உண்மையான ஆன்மீகம்னா முழுமையான விழிப்புணர்வோட இந்த வாழ்க்கையே ஒரு கொண்டாட்டமா வாழ்றதுதான். இதத்தான் அவர் ஜோர்பா எனும் புத்தன் அப்படின்னு சொல்றார். ஜோர்பா, புத்தன். ஜோர்பாங்கிறது கிரேக்க இலக்கியத்துல வர்ற உலக இன்பங்களை முழுசா அனுபவிக்கிற ஒரு கேரக்டர். புத்தர்ங்கிறது முழுமையான விழிப்புணர்வு. இந்த 2ம் இணையணும். ஓஷோவோட இந்த தொகுப்பு இந்த விவாதத்தை வெறும் தத்துவ நிலையிலிருந்து நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு கொண்டு வருது. இது உங்களுக்கும் ஒரு சிந்தனை. அக அமைதியையும் புத்தர், புற உலக ஈடுபாட்டையும் கொண்டாட்டத்தையும் எப்படி சமநிலைப்படுத்துறது? ஆமா,
தியானம் செய்யறது அவசியம்தான். ஆனா தியான அறைய விட்டு வெளிய வந்ததும் வாழ்க்கையோட சவால்களை, இன்பங்களை எப்படி எதிர்கொள்றது? வேலைய விழிப்புணர்வோட செய்யறது எப்படி? அதே சமயம் அதுல ஒரு விளையாட்டுத்தனத்தையும் அர்ப்பணிப்பையும் கொண்டு வர்றது எப்படி? இதுதான் ஜோர்பா எனும் புத்தன் நிலை. இது ஒரு சமநிலை. ஆமா, அக விழிப்புணர்வையும் புற உலக ஆனந்தத்தையும் இணைக்கிற ஒரு கலை. ஓஷோவோட ஞானம் இங்க தான் தெரியுது. 2 துருவங்களையும் இணைச்சு ஒரு முழுமையான மனுஷனை உருவாக்குற பார்வையை அவர் தர்றார். ஆக சுருக்கமா சொன்னா, இந்த கற்பனையான ஆனா ஆழமான உரையாடல் நமக்கு என்ன காட்டுது? அகங்காரத்தை தாண்டி துக்கத்திலிருந்து விடுபட்டு பேருண்மையை அடைய 2 மகத்தான பாதைகள் இருக்கு. ஒன்னு சுயமுயற்சி, சுய ஆய்வு, விழிப்புணர்வுங்கிற நேரடி பாதை. இன்னொன்னு செயல், அர்ப்பணிப்பு, பக்தி, சரணாகதிங்கிற மறைமுகமான ஆனா சக்தி வாய்ந்த பாதை. வழிமுறைகள் வேற வேறையா இருந்தாலும் 2ம் ஒரே இலக்க நோக்கி தான் போகுது. அந்த வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட மௌனத்தை, அந்த பேரானந்தத்தை நோக்கி. உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. இந்த 2 பாதைகளோட கூறுகள்ல இருந்து புத்தரோட அசையாத விழிப்புணர்வு, கிருஷ்ணரோட பற்றற்ற செயல்பாடு மற்றும் கொண்டாட்ட மனநிலை எதை எப்படி உங்க வாழ்க்கையில நீங்க இணைக்க முயற்சி செய்யலாம்? நல்ல கேள்வி. உங்க அன்றாட வேலைகள்ல, உறவுகள்ல, சவால்கள்ல ஒரு செயல அதிக கவனத்தோட, விழிப்புணர்வோட செய்யறது புத்தரோட வழி. அதே சமயம் அதோட விளைவுகள்ல சிக்கிக்காம அது ஒரு அர்ப்பணிப்பாவோ இல்ல ஒரு விளையாட்டாவோ கருதி செய்யறது கிருஷ்ணரோட வழி. இந்த 2ஓட கலவையை எப்படி சாத்தியப்படுத்தலாம்? இது நீங்க தொடர்ந்து உங்களுடைய நடத்த வேண்டிய ஒரு உரையாடல். யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான ஞான விவாதத்துல புத்தர், கிருஷ்ணர் மற்றும் ஓஷோவோட பார்வைகளை எங்களோட சேர்ந்து ஆராய்ஞ்சதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.